அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீது சில மணி நேரங்களில் பதில் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் தற்போது சவுதி அரேபியாவில் அமெரிக்க கடற்படை தளம் மீது ஈரான் தாக்குதலை தொடர்ந்துள்ளது. இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த மேலும் கூடுதல் தகவல்கள் சொல்லுங்கள். ஈரானை பொறுத்தவரை தன்னை வெளிப்படையாக இஸ்லாமிய குடியரசு நாடுகளில் ஒன்றாக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த அடிப்படையில் தான் ஈராக் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய குடியரசு நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கும். ஆனாலும் கூட சவுதி அரேபியா அது மட்டும் அந்த மத்திய வளைகுடா பகுதியில் சற்று முரண்பட்டு அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் சவுதி அரேபியா. அதற்கு சில உள்முரண்பாடு காரணமாக சொல்வார்கள். ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் ஈரானில் அதிகம் இருக்கின்றார்கள், சவுதியிலே ஷன்னி பிரிவை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவு முரண் காரணமாகத்தான் சவுதி அரேபியா அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடு எடுக்கின்றது என்றெல்லாம் சொல்லுவார்கள். பட் ஆனாலும் கூட அது ஒரு முழுமையான காரணமாக இருக்காது. அதை கடந்து சவுதி அரேபியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக ஒரு போட்டி இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஈரானினுடைய வளர்ச்சியை பார்த்து அச்சம் கொள்ளக்கூடிய நாடாக அந்த இஸ்லாமிய குடியரசாக தன்னை அறிவித்துக் கொண்ட நாடுகளில் சவுதி அரேபியா ஒரு நாடாக இருக்கின்றது. எனவே சவுதி அரேபியா மட்டும் எப்பொழுதுமே ஒரு முரண்பட்ட முடிவை எடுக்கும். துருக்கி கூட அந்த கூட்டமைப்பு நாட்டோ கூட்டமைப்பில் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக அமெரிக்காவோடு ராணுவ ஒப்பந்தங்களை மேற்கொண்ட நாடு என்றாலும் ஈரானோடு நேரடியாக மோதக்கூடிய ஒரு நாடாக துருக்கி இருக்காது. நடுவு நிலைமை வகிப்பதாக சொல்லித்தான் அவர்கள் ஈராக்கை போன்று ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள். ஆனால் இந்த சவுதி அரேபியா நேர் எதிர் நிலைப்பாடு எடுத்து ஈரானை தாக்குவதற்கு தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை வழங்குவார்கள். தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதியினையும் சவுதி அரேபியா வழங்கும். அந்த அடிப்படையில் தான் சவுதி அரேபியாவிலே ஏற்கனவே அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒரு தளம் அமைத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய ராணுவ படை வீரர்கள் அங்கே இருக்கின்றார்கள். முக்கியமான விமானங்கள், போர் விமானங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஈரானை குறிவைத்து அந்த குறிப்பிட்ட திசை நோக்கிய ஏவுகணைகளையும் அந்த அமெரிக்க நிலைகள் சவுதி அரேபியாவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே சவுதியை குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள், பஹ்ரைனை குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரபு நாடுகளில் எங்கேயெல்லாம் அமெரிக்கா படைத்தளம் அமைத்திருக்கின்றதோ அங்கேயெல்லாம் இன்னும் சற்று நேரத்திலே ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடங்கும். ஏனென்றால் ஈரானை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டதுதான், 8000 to 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவிற்குள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை தன்னிடம் இல்லை. அதற்காக ஈரான் அமைதியாக இருக்காது. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் எங்கேயெல்லாம் அமெரிக்கா படைத்தளம் அமைத்திருக்கின்றதோ அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படை வீரர்களை குறிவைக்கும், அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்களை குறிவைக்கும், அமெரிக்காவின் போர் விமானங்களை குறிவைக்கும். எனவே இந்த போர் என்பது நீண்டு கொண்டே செல்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது. இந்த சண்டை வெறுமனவே 1-2 நாள் சண்டையாக கடந்து செல்ல முடியாத வகையிலே மீண்டும் ஒரு முறை ஒரு நீளமான யுத்தமாக இது மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள், ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இஸ்ரேலை குறிவைக்க தொடங்குவார்கள். எனவே இஸ்ரேலை பொறுத்தவரை தனக்கு கிழக்கு திசையிலிருந்து மட்டுமே இதுவரை ஏவுகணைகள் வந்தன. இனி வடக்கு, தெற்கு, மேற்கு என்று காசா முனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் வரக்கூடிய ஏவுகணைகளை தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இஸ்ரேல் எப்படி பாதுகாத்துக் கொள்ள போகின்றது என்பதையெல்லாம் இஸ்ரேலினுடைய சாமர்த்தியமும் ராணுவ வல்லாண்மையும் இருக்கின்றது. அது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இஸ்ரேலை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வரை யாராலும் நெருங்க முடியாத ராணுவ வல்லாதிக்க நாடாக தங்களை சொல்லிக் கொண்டார்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய மொசாட் என்கின்ற அமைப்பு அமெரிக்காவினுடைய CIA-வை காட்டிலும் வலிமையான உளவு அமைப்பு என்ற தகவலை எல்லாம் இஸ்ரேல் கசிய விட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு அக்டோபர் 7ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய தாக்குதலை அந்த அமைப்பு காசா முனையில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் நடத்தி காட்டியிருந்தார்கள். அதன் பிறகு அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் நடத்தியிருந்த தாக்குதல், அதன் தொடர்ச்சியாக ஈரான் பல்வேறு ஏவுகணைகளை இஸ்ரேலுக்குள் வீசி இருந்ததன் மூலமாக சர்வதேச அளவிலே இஸ்ரேலினுடைய அந்த ராணுவ வல்லாண்மை தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. என்றாலும் இப்பொழுது அவற்றையெல்லாம் சரி செய்துவிட்டு மீண்டும் பழைய பாணியிலான தாக்குதலுக்கு இஸ்ரேல் திரும்பி இருக்கின்றது. தங்களுடைய மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கின்றது. அடுத்த கட்டமாக உலகளவில் ஒரு பொருளாதார பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய விதமான யுத்தமாக இது மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் சற்று முன்பாக இந்தியாவிலே தங்கத்தினுடைய விலை எவ்வளவு பெரிய விலை உயர்வை சந்தித்திருந்தது என்பதை பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த நாட்களிலே நாளை மறுநாள் பங்கு சந்தைகள் திறக்கப்படும் பொழுது இந்திய பங்கு சந்தைகள் மிகப்பெரிய சரிவை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். இந்தியாவினுடைய நாணய மதிப்பு அமெரிக்காவினுடைய டாலருக்கு நிகராக மேலும் சரிவடைந்து 90 ரூபாய்க்கு கீழே 100 ரூபாயை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். முக்கிய விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. உலகத்தினுடைய விமான போக்குவரத்து பாதிக்கப்படும். எனவே விமான நிறுவனங்கள் அதிக தொகையை செலவு செய்ய நேரிடும். ஒரு நாட்டினுடைய வான்பரப்பை இன்னொரு நாடு பயன்படுத்தக்கூடாது என்றால் அதற்காக
சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதற்காக அந்த நாட்டினுடைய விமான நிறுவனங்கள் எரிபொருள் செலவு பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படும். அந்த அடிப்படையில் தான் மத்திய கிழக்கு நாடுகளிலே கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும். உலகத்தினுடைய சரக்கு போக்குவரத்து பெரிய அளவில் நடக்கக்கூடிய பகுதி இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தான். அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சண்டை அந்த கப்பல் போக்குவரத்தை பாதிக்கும். இது உலகளாவிய பொருளாதாரத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும். விமான நிறுவனங்கள் பல்வேறு நாடுகளை சுற்றி பாதுகாப்பாக வான்வெளியை பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும். இது விமான பயணங்களுக்கான கட்டண செலவை அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த கச்சா எண்ணெய் விநியோகத்திலே ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்தும். ஏற்கனவே இந்தியா ரஷ்ய சார்பு கச்சா எண்ணெய் என்ற நிலைப்பாட்டிலிருந்து சற்று இறங்கி வந்து இப்பொழுதுதான் மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை ராஜதந்திர ரீதியாக இறக்குமதி செய்வதற்கான ஒரு சூழலுக்கு சென்றிருக்கின்றது. எனவே இப்பொழுது மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் எழுந்திருக்கக்கூடிய இந்த சண்டை ரஷ்ய சார்பு நிலைப்பாட்டை அதிக அளவில் இந்தியா கச்சா எண்ணெய்க்காக எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடும். இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எவ்வாறு தங்களுடைய எதிர்வினையை ஆற்றப் போகின்றன என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஏற்கனவே அமெரிக்காவோடு ஒரு வணிக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கின்றது. அந்த வணிக ஒப்பந்தத்தின் காரணமாகத்தான் பெரிய அளவில் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு தேவையான கச்சா எண்ணெயை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றது. இப்பொழுது கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டால் இந்தியா உள்ளிட்ட பெருமளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளிலே எரிபொருள் செலவு அதிகரிக்கும். எனவே உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் சண்டையிட்டுக் கொள்கின்றன என்பதை கடந்து இந்த யுத்தம் என்பது அனைத்து நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா போன்று ஒரு வளரும் நாட்டிற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இந்த யுத்தம் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய விருப்பமாக இருக்கும். அமெரிக்க விமானப்படை விமானங்கள் ஈரானை நோக்கி அனுப்பப்பட்டு வருகின்றன என்பதை பார்க்கின்றோம். அமெரிக்க ராணுவம் நிலைநிறுத்தப்பட்ட இடத்திலெல்லாம் தாக்குதல் நடைபெறுகின்றது. ஈரானினுடைய ஏவுகணை பல்வேறு இடங்களில் வழிமறித்து அழிக்கப்படுகின்றன. ஆனால் முதலில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இதுபோன்ற ஒரு நீண்ட நாள் யுத்தத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய நாடுகள் ஆற்றல் வாய்ந்த ஏவுகணைகளை சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை எல்லாம் பயன்படுத்தாது. முதலில் அவர்கள் அனுப்பக்கூடிய ட்ரோன்கள் ஏவுகணைகள் என்பது அந்த நாட்டினுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை கண்டறிவதற்காக அனுப்புவார்கள். இன்னொன்று அந்த நாட்டினுடைய வான்வெளி பாதுகாப்பினுடைய மொத்த செயல்திறன் எவ்வளவு இருக்கின்றதோ அதை சரிபாதையாக குறைப்பதற்காக முதலில் அனுப்பி பார்ப்பார்கள். எனவே ஈரானில் இருந்து வரக்கூடிய ஏவுகணைகள் ட்ரோன்களை எளிதாக அவர்கள் தடுத்து நிறுத்தி அழித்து விட்டார்கள் என்று ஒரு செய்தியை மட்டும் வைத்து இந்த போரிலே ஈரான் உடனடியாக சரணாகதி அடைந்துவிடும் என்று சொல்ல முடியாது. அதை காட்டிலும் வலிமையான இந்த பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை அடுத்தடுத்து ஈரான் பயன்படுத்தக்கூடும். அதே போன்று அமெரிக்காவும் இந்த பங்கர் பஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான தரைக்கு உள்ளே ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளை ஏற்கனவே இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான மொசாத் தந்திருக்கக்கூடிய தகவலை அடிப்படையாக வைத்து எங்கே எல்லாம் யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்து அந்த பகுதியிலே வெடிகுண்டு வீசி அந்த பங்கர் பஸ்டர் வகையிலான வெடிபொருட்கள் மூலமாக தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியிலே அமெரிக்கா ஈடுபடக்கூடும். இதில் ஒரு பெரிய சவால் இருக்கும். ஏனென்றால் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய பகுதியை தாக்கும் பொழுது கவனத்தோடு தாக்க வேண்டும். அதன் காரணமாக அணு ஆயுதங்களை தாக்கினால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அணு கதிர்வீச்சின் காரணமாக பொதுமக்கள் சுற்றியுள்ள நாடுகள் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும். இந்த இடத்திலும் கூட இந்தியா எடுத்திருந்த அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளிலேயே அந்த பாகிஸ்தான் நாடு மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடாக சொல்லிக் கொள்கின்றார்கள். எனவே அந்த நாட்டிடம் அணு ஆயுதங்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றன, அணு ஆயுதங்களை எங்கே வைத்திருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய உளவு அமைப்பான உளவு அமைப்பின் மூலமாக தகவலை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது என்பதையெல்லாம் அடுத்தடுத்து நம்முடைய ராணுவ படைத்தளத்தின் படை வீரர்கள் தந்திருந்த அந்த செய்தியாளர் சந்திப்புகளில் பார்த்திருந்தோம். ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஏவுகணைகளை அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் பயன்படுத்தும் பொழுது அது அந்த நாட்டினுடைய பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். எனவே ஒரு நாட்டினுடைய அணு ஆயுத கட்டமைப்பை தாக்குவதற்கு முன்பாக எந்த நாடாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை நன்றாக சிந்தித்துக் கொள்வார்கள். உளவு அமைப்புகள் தந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே அந்த அணுக்கட்டமைப்பை தாக்கினால் எவ்வளவு தாக்கம் ஏற்படும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் தாக்குதல் நடத்துவார்கள். எனவே அமெரிக்கா பங்கர் பஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய தரையை ஊடுருவி சென்று உள்ளே தாக்குதல் நடத்தும் விதமான 10,000 15,000 கிலோ வரை எடை கொண்டதாக கருதப்படக்கூடிய அந்த வெடிபொருட்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு பயன்படுத்தினால் பெரிய மலைத்தொடர்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை குறிவைப்பார்கள். மலைத்தொடர்களுக்கு அடியில் நடைபெறக்கூடிய அணு ஆராய்ச்சிகளை குறிவைத்துதான் அந்த தாக்குதலை நடத்துவார்கள். இப்போது இரண்டு நாடுகளும் தங்களுடைய வான்வெளி பரப்பை முழுவதுமாக மூடி இருக்கின்றன. ஈரானை ஒட்டியோ அல்லது ஈராக்கை ஒட்டியோ இஸ்ரேலை ஒட்டியோ இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை ஒட்டியோ யாரும் விமானங்களை பயன்படுத்த முடியாது.
எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதில் தாக்குதல் உண்டு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் உரிய விலை கொடுத்து ஆக வேண்டும் என்று ஒரு பக்கம் கமேனி சொல்லுகின்றார். இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுகின்றார், ஈரான் மக்களே சற்று நேரம் காத்திருங்கள், உங்களுக்கு தேவையான விடுதலை கொடுக்கப்படும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஈரான் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஈரானில் பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்பதை பார்க்கத்தான் வேண்டும். ஈரானை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டோம், தன்னை ஒரு மத குடியரசு நாடாக அறிவித்துக் கொண்ட நாடு ஈரான். எனவே அந்த மதத்தினுடைய புனிதத்துவம் வாய்ந்த நூல்களில் இருக்கக்கூடிய முழுமையான அந்த கட்டுப்பாடுகளை மக்கள் மீது ஈரான் விதிக்கின்றது. இன்றைய நவீன உலகத்திலே சற்று மாறுதல் வேண்டும் என்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள் ஒரு சில ஆடை சுதந்திரத்தை ஈரானிலே வலியுறுத்துகின்றார்கள். அவ்வப்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய டெஹ்ரான் உள்ளிட்ட இடத்தில் நடக்கக்கூடிய போராட்ட செய்திகளை எல்லாம் பார்த்திருக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஆடை சுதந்திரத்திற்காக கூட போராடக்கூடிய ஒரு தேவை இருக்கும். எனவே அது போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய மக்கள் கமேனிக்கு எதிராக ஈரானில் திரும்பி விட்டார்களோ என்று எண்ணும் வகையில் தான் கடந்த சில நாட்களாக ஈரானிலே நடைபெறக்கூடிய அந்த போராட்டங்கள் இருக்கின்றன, உள்நாட்டு குழப்பங்கள் இருக்கின்றன. அந்த மக்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி எழுப்புகின்றார்கள், கமேனியை நோக்கி அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். நீங்கள் எல்லா நாட்களும் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பதால் விலைவாசி உயர்ந்திருக்கின்றது, அடிப்படை பொருள்களை கூட வாங்க முடியாமல் மக்கள் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது, வேலை வாய்ப்பு இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கின்றார்கள். இதுபோன்று ஈரான் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு நெருக்கடியை இந்த முறை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை அந்த நாட்டினுடைய மக்கள் ஒன்றுபட்டு ஈரானினுடைய ராணுவத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய ராணுவ படை என்று ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ராணுவ சீருடை அணியாத வீரர்களுக்கும் தங்களுடைய முழு ஆதரவை தந்து வந்தார்கள். கடந்த சில ஆண்டுகளுக்குள், குறிப்பாக கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள் சற்று ஈரானுக்கு அதில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. தன் மக்களில் ஒரு பகுதியினரே ஈரானினுடைய அந்த கடும் கட்டுப்பாடுகளை விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றார்கள், போராட தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்களை மனதில் கொண்டுதான் அமெரிக்காவினுடைய அதிபர் இந்த ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஈரான் மக்களே அமைதியாக இருங்கள், உங்களுக்கு தேவையான விடுதலை இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்துவிடும் என்று அவர் சொல்லுகின்றார். கமேனி ஒரு பக்கம் சொல்லுகின்றார், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வந்தாலும் எங்களை தாக்க முடியாது என்று. டெஹ்ரானில் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகள் தாக்கப்படுகின்றன. ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அல் கமேனி பாதுகாப்பான இடத்தில் இருக்கின்றார். கிட்டத்தட்ட 1989 முதல் அவர் இந்த பாதுகாப்பான ஒரு சூழலில் தான் இருக்கின்றார். இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால யுத்தமாக இந்த போர்கள் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் என்பது ஒரு வரைபடமாக உருவான பிறகு, இஸ்ரேல் என்பது யூத மக்களுக்குரிய ஒரு நாடாக உருவான பிறகு, அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மற்ற பகுதி மக்கள், அரேபியர்கள், அவர்களுக்கு ஆதரவாக ஈரான் உள்ளிட்ட நாடுகள் எடுத்த நிலைப்பாடுகள் ஒரு பெரும் சண்டையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அந்த முக்கிய நகரமான ஜெருசலேமை மையமாக வைத்து 3 மதத்தை சார்ந்தவர்களுக்கிடையே, ஆபிரகாமினுடைய மைந்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3 உலகத்தினுடைய பெரும் மதத்தை சார்ந்தவர்களுக்கிடையே அந்த நகரத்தை உரிமை கொண்டாடுவது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்கள் தான் இவ்வளவு பெரிய சண்டைக்கு மூல காரணமாக இருக்கின்றன என்பதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேலும் ஈரானும் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.